வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் புதிய சூழ்ச்சிகள் அம்பலம். கட்சியின் வெற்றி அழிவையே ஏற்படுத்தும் எனவும் கருத்து. வடக்கு கிழக்கில் மின்னல் தாக்கு எச்சரிக்கை, பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவும் அறிவிப்பு. ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் விமர்சனம் வெளியிட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. யாழ் பல்கலைக்கழக ஒழுக்காற்று உத்தியோகத்தர்களுக்கு எதிராக முறைப்பாடு பக்கசார்பாக நடத்துவதாகவும் தெரிவிப்பு. மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்கும் செல்வோம், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவிப்பு. பஹல்காம் தாக்குதலை கண்டித்துள்ள அமெரிக்கா, இந்தியாவிற்கு ஆதரவாக கருத்து. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ளும் தற்காலிக வெற்றி அதனை நிரந்தர அழிவில் கொண்டு சென்று நிறுத்தும் என தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தெரிவித்துள்ளார். கட்சியானது அலிபாவின் கையிலும் அவருடன் சேர்ந்த 19 திருடர்களின் கையிலும் மாட்டிக்கொண்டுள்ளது என சுமந்திரனின் பெயர் குறிப்பிடாது சூசகமாக விமர்சித்துள்ளார். அத்துடன் தமிழரசு கட்சியில் புதிய சூழ்ச்சிகள் இன்று ஆயத்தப்படுத்தப்பட்டு அவை அரங்கேற்ற காத்திருப்பதாகவும் வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சி சிவமோகன் தெரிவித்துள்ளார். கட்சியின் பொதுக்குழு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு இயங்க முடியாத நிலையில் முடக்கப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த கட்சியானது அலிபாபாவின் கையிலும் அவருடன் சேர்ந்த 19 திருடர்களின் கையிலும் மாட்டியிருக்கின்றது. இந்த அலிபாபாவையும் 19 திருடர்களையும் இந்த கட்சியில் இருந்து அல்லது 19 திருடர்களும் மனம் மாற வேண்டும். மனம் மாறி தமிழரசு கட்சியின் பொறுப்பில் இருக்கும் அலிபாபாக்கள் இந்த இடங்களில் இருந்து விலக வேண்டும். அப்படியாக இருந்தால் மட்டும்தான் இன்றைய இந்த அடுத்த நகர்வை பற்றிய சிந்தனையில் நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த வழக்கு போட்டது என்றது ஒரு விடயம் இருக்கு. அது எய்த அம்பு யார் என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அம்பை தெரியும். ஆனால் அந்த எய்தவன் யார், அந்த சுத்துமாத்து யார் என்பதை கட்டாயம் இந்த தேர்தலுக்கு முதல் மக்கள் அடையாளம் காண வேண்டும். என்னன்னு சொன்னா, தற்காலிக தமிழரசு கட்சி தான் வெல்ல வேண்டும் என்பதே உண்மை. ஆனால் தமிழரசு கட்சி வென்று எதையும் சாதிக்க போவதில்லை. இன்றைய நிலைமையில் தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ளும் தற்காலிக வெற்றிகள் தமிழரசு கட்சியின் நிரந்தர அழிவில் கொண்டு போய் அதை நிறுத்தும். இதுதான் உண்மை நிலைப்பாடு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, புதிய சூழ்ச்சிகள் தமிழரசு கட்சியில் இன்று ஆயுதப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அரங்கேற்ற காத்திருக்கின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் 2ஆம் தேதி வரையில் தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியத்துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த மழை பெய்யும் வேளைகளில் உருவாகும் இடிமின்னல் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மழையானது மேற்காவுகை செயற்பாட்டினால் உருவாகுவதால் நண்பகல் வரை கடுமையான வெப்பநிலையுடன் கூடிய வானிலை நிலவக்கூடும் எனவும் பின்னர் மழை கிடைக்கும் எனவும் யாழ் பல்கலைக்கழக புவியத்துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது மேற்காவுகை செயற்பாட்டால் உருவாகும் மழை என்பதால் இடி மின்னல் நிகழ்வுகளோடு கூடிய மழையாக கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இந்த இடிமின்னல் நிகழ்வுகளின் போதான மின்னேற்றம் முகில்களுக்கும் புவி மேற்பரப்புக்கும் இடையில் பரிமாற்றப்படுவதால் குத்தான இடிமின்னலாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இடிமின்னல் வகைகளில் இதுவே அதிக சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் 10ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்ட அவர், இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கணிசமான அளவு மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை மே மாதத்தின் பிற்பகுதியில் உருவாகும் வாய்ப்புள்ளதாகவும் நாகமுத்து பிரதீபராஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. இவ்வாறானவர்களை பிரதிநிதிகளாக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய தமிழ் மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரியுள்ளது. பொறுப்பு வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே குறிக்கட்டுவான் ஜட்டியை புனரமைக்க போகின்றேன் என்று சொல்லுகிறார். முதலில் அவர்களுக்கு ஜட்டிக்குமான வித்தியாசத்தை அறிந்து கொண்டு எமது மண்ணை ஆள்வதற்கு பிறகு சிந்திக்கட்டும். ஒரு வாரத்துக்கு முதல் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து எமது மக்களினுடைய வாக்குகளால் பாராளுமன்றம் போயிருக்கிற இன்னொரு ஜேவிபியினுடைய எம்பி
அவருக்கு எழுவாய் பயனிலையோட தமிழ்ல ஒரு வசனம் கதைக்க தெரியாது. தம்பி இளங்குமரன் அவர் ஒரு கூட்டத்திலே பேசுகிறார். மக்களிடம் போய், மக்களே, நீங்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு இதண்டியல் என்றால் நாங்கள் உங்களுக்கு இதண்டுவோம், நாங்களும் நீங்களும் சேர்ந்து இதண்டுவோம் என்றார். என்னையா இதன்றியல்? தமிழ்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு கதைக்க தெரியாது, எழுவாய் பயலையோடு ஒரு வசனத்தை கதைக்க தெரியாது. யாழ் என்ற கருவியை பாணர்கள் வாசித்த காரணத்தினால் எமது மாவட்டத்திற்கு யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்தது. ஆனால் அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து இதண்டுகின்ற எம்பிமார், ஜட்டிக்கும் ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத அமைச்சர்கள் இந்த ஆட்சி செய்கின்ற குரங்குகளில் தான் தப்பிருக்கிறது. மக்கள் சிந்திக்க வேண்டும். இது யார் இழைத்த தவறு? எங்களுடைய மக்கள் இழைத்த தவறு. நான் வேதனையோடு சொல்லுகின்றேன், நமது தமிழ் மக்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. புதிதாக ஒன்றை கண்டால் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா கண்டுட்டு அதுக்கு பின்னுக்கு போடுவினாம். முந்தைய டக்ளஸ் தேவானந்தான் ஒரு ஐயா இருந்தார், கடத்தி கொண்டு கற்பழிச்சு கொண்டு காணாமலாக்கி கொண்டு அவருக்கு பின்னுக்கு ஒரு கூட்டம் போச்சு. அதே கூட்டம் யானையில வந்த அக்கா அக்கா விஜயகலாக்கு பின்னுக்கு போச்சு. பிறகு வெள்ளையும் சொல்லையுமா அண்ணன் அங்கே அண்ணா வந்தார். இந்த அண்ணைய காணையில. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஒழுக்காற்று உத்தியோகத்தர்களுக்கு எதிராக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒழுக்காற்று விசாரணைகளை பக்கச்சார்புடன் நடத்துவதாக தெரிவித்தே குறித்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் பொழுது மாணவ ஒழுக்காற்று உத்தியோகத்தர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஒழுக்காற்று விதிகளை மீறி தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அமைவாக நடந்து கொள்வதாக குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விதிமீறல்கள் தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகம் பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொள்வதாகவும் பல்கலைக்கழக மாணவர்கள் மூவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்துள்ளனர். கடந்த மாதம் 29ஆம் தேதி பல்கலைக்கழக விடுதியொன்றுக்குள் 4ஆம் வருட மாணவர் ஒருவர் குடிபோதையில் சென்று அறையொன்றில் அனுமதி பெறாமல் தங்கியிருந்த சம்பவம் தொடர்பில் முதலாம் ஆண்டு மாணவர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டுக்கு அமைய நடவடிக்கைகளை எடுக்காமல் முறைப்பாடு செய்த மாணவர்கள் உட்பட விடுதியில் தங்கியிருந்த முதலாம் ஆண்டு மாணவர்களை அச்சுறுத்தியுள்ளனர். மாணவர்களின் சம்மதமின்றி காணொலி வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் குறித்த 3 மாணவர்களும் தமது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளனர். மாணவர்களை விசாரணைக்கு அழைப்பது முதல் விசாரணை நடைமுறைகள் உட்பட சட்டத்துக்கு முரணாக செயற்படும் விசாரணைகள் பற்றி பல்கலைக்கழக நிர்வாகத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்ட போதிலும் திரும்ப திரும்ப முறைப்பாடு செய்யும் மாணவர்களுக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூத்த அதிகாரிகள் குழு இன்றைய தினம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. இந்த குழு எதிர்வரும் 7ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. இலங்கையின் 2வது மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக ஐரோப்பிய ஒன்றியம் காணப்படுகின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு 3 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்களை இலங்கை ஏற்றுமதி செய்துள்ளது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான முன்னுரிமை திட்டமான GSP+ வர்த்தக முன்னுரிமை திட்டத்தின் கீழ் 27 சர்வதேச மரபுகளை செயற்படுத்துவதில் இலங்கையின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்யும் வகையில் இன்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூத்த அதிகாரிகள் குழு இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. மனித உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றம் மற்றும் நல்லாட்சி ஆகிய விடயங்களின் முன்னேற்றம் குறித்தும் இதன் பொழுது ஆய்வு செய்யப்பட உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3000-ஐ கடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு கடந்த 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் பதிவு செய்ய முடியாதவர்களுக்கு இன்றும் நாளையும் தபால் வாக்குகளை பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசு நிறுவனங்கள், காவல்துறை, முப்படை, பாடசாலை, கூட்டுத்தாபனங்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களில் இருந்தும் தபால் மூல வாக்காளர்கள் மேற்படி 4 தினங்களில் தங்களுடைய தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் 6,48,495 விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3000-ஐ கடந்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் பெறப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3053ஆக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மொத்தம் பெறப்பட்ட 3053 முறைப்பாடுகளில் 2491 முறைப்பாடுகள் ஏற்கனவே தீர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. பெருந்தோட்ட மக்களின் பிரச்சினைகளை வேதத்துடன் மாத்திரம் மட்டுப்படுத்திவிட முடியாது என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு அரசாங்கத்தின் ஆட்சியின் பொழுதும் ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் எந்த ஒரு நபரும் மலையக மக்கள் குறித்த உயரிய புரிதலை கொண்டிருப்பதில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் பொழுது மலையக மக்களின் காணி உறுதிப்பத்திரம் வழங்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியானது இந்த முறை பாதீட்டில் உள்ளடக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே ஜீவன் தொண்டமான் இவ்வாறு தெரிவித்தார்.
வீரர்களின் போர் என வர்ணிக்கப்படும் தெல்லிப்பள்ளி மகாஜன கல்லூரி மற்றும் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரி அணிகளுக்கு இடையிலான 23வது கிரிக்கெட் தொடர் சமநிலையில் நிறைவடைந்துள்ளது. கிரிக்கெட் தொடர் கடந்த 26ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களில் யாழ் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. யாழில் திடீரென்று ஏற்பட்ட காய்ச்சலின் காரணமாக இளம் குடும்ப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் 2ஆம் குறுக்கு தெரு கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய கமலநாதன் ராஜபத்மினி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் மறுநாள் சனிக்கிழமை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றைய தினம் அதிகாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக வெற்றிக் கழக ஆட்சி மலரும் போது ஊழல் இருக்காது என அந்த கட்சியின் தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமது ஆட்சி சிறுவாணி தண்ணீர் போல தூய்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும் என கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் விஜய் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் இந்திய அரசாங்கத்துக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் காஷ் படேல் உறுதியளித்துள்ளார். பயங்கரவாதத்தின் தீமைகளால் நமது உலகம் தொடர்ந்து எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை நினைவூட்டலை பஹல்காம் தாக்குதல் என அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் காஷ் படேல் கூறியுள்ளார். இந்த தாக்குதல் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் பரவலான ராஜதந்திர மற்றும் பொதுமக்களின் சீற்றத்தை தூண்டியுள்ளது என்று ஊடகங்கள் குறிப்பிடுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். காஷ்மீரில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக காஷ் படேல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய அரசுக்கு தமது ஆதரவினை தொடர்ந்து வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் புதிய சூழ்ச்சிகள் அம்பலம். கட்சியின் வெற்றி அழிவையே ஏற்படுத்தும் எனவும் கருத்து. வடக்கு கிழக்கில் மின்னல் தாக்கு எச்சரிக்கை. பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவும் அறிவிப்பு. ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் விமர்சனம் வெளியிட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. யாழ் பல்கலைக்கழக ஒழுக்காற்று உத்தியோகத்தர்களுக்கு எதிராக முறைப்பாடு பக்கசார்பாக நடத்துவதாகவும் தெரிவிப்பு. மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்கும் செல்வோம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவிப்பு. பஹல்காம் தாக்குதலை கண்டித்துள்ள அமெரிக்கா இந்தியாவிற்கு ஆதரவாக கருத்து. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.